ஆர்கே நகர் தொகுதியில் நம்ம எவ்வளோ ஓட்டு வாங்குறோமோ அதுதான் வருங்கால அரசியலுக்கு வாய்ப்பாக இருக்கும்னு பாஜக சார்பில் தீவிர வாக்கு வேட்டை நடக்குதான். தேர்தலுக்கு அப்புறம் பொறுப்பாளர் மாற்றமும் இருக்குமா? இன்னொரு பக்கம் தலைவா, தமிழக தலைவர் மத்திய அமைச்சரவைன்னு மாற்றங்களை உருவாக்கி தமிழகத்துல களமிறங்க தேசிய கட்சி நினைக்குதா? ஆர்கே நகர் தொகுதியில முன்னணி பொறுப்பாளர்கள் வேலை செய்யாம இருக்கிறதும் அதுக்கு காரணமா இருக்குதா? டெல்லிக்கு புகார்களா போய் இருக்குதா? பலூன் பலூன் நண்பா, ஜனாதிபதி தேர்தல் முடிஞ்சதும் மாநில தலைமைகள் மட்டுமில்லாம தேசிய தலைமையிலையும் சில பல மாற்றங்கள் உருவாக வாய்ப்பு இருக்குதான். தென் மாநில அரசியலை மையமா வச்சு புதிய பொறுப்பாளர்கள் நியமனங்கள் இருக்குமா? குறிப்பா RSS அமைப்புல இருந்து வந்தவங்களுக்கு முன்னுரிமை கிடைக்குமா? உத்தரப்பிரதேச மாநிலத்துல புதுசா வந்திருக்கிற முதல்வர் செய்யற திட்டங்களும் அறிவிப்புகளும் அதிகமா விளம்பரம் செய்யப்படுதான். அரசு அதிகாரிகள் வேலை நேரம், அமைச்சர்களோட சொத்து விவரம்னு முதல்வர் போடும் உத்தரவும் சமூக வலைதளத்திலையும் ட்ரெண்ட் ஆக்கப்படுதான். ஐயா, குஜராத் முதல்வராக இருந்தப்ப மோடிக்கு எப்படி விளம்பரங்கள் செய்திகள் பரவுச்சோ அதே மாதிரி உத்தரப்பிரதேச முதல்வர் யோகியோட செய்தியும் நாடு முழுக்க தலைப்பு செய்தியா மாறி வருதான். தேசிய அளவுல ஒற்றை தலைமை அப்படிங்கிறத தாண்டி பல தலைமைகளை உருவாக்கி எதிர்கட்சிகளை சமாளிக்கத்தான் இது மாதிரி திட்டங்களை செயல்படுத்துறாங்களா? நாங்களாவா சொல்லுதோம், பேசிக்கிட்டுதாங்க ஐயா.